பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றஞ்சாட்டுவதைப் போல் அரசாங்கத்தினர் குற்றவியல் குழுக்களை ஊக்குவிக்கின்றனரா? குற்றத்திற்கும் அரசியலுக்கும் இடையில் காணப்படும் தொடர்பு குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது கருத்து வெளியிடப்பட்டது. எதிர்க்கட்சியில் உள்ள சிலரை தவிர அனைவரும் கடந்த காலத்தில் அரசாங்கத்தில் இருந்தவர்கள். இன்று எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோதே இதற்கு உதவியிருந்தனர். அந்த காலப்பகுதியில் போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் கைது செய்யப்படவில்லை. அரசியல் செயற்பாட்டிற்கு அவர்கள் உதவியிருந்தார்கள். நிழற்படங்களின் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சில நிழற்படங்களை பார்க்கும் போது பாதுகாப்பு வழங்குபவர்கள் பாதாள உலக குழுவின் தலைவர்கள் இருந்துள்ளனர். அதனை பார்க்கும் போது ஆட்சி செய்தவர்களுடனும் இருந்துள்ளனர். தற்போதுள்ள அரசாங்கம் அவர்களுடன் தொடர்பற்றவர்கள் என்பதால் இவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்ற போது ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களின் விடயங்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளன. விசேடமாக இந்த விடயத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது இலகுவான விடயம் அல்ல. அனைத்து இடங்களிலும் பரவியுள்ளது. பாதுகாப்பு பிரிவு, போலீஸ், சிறைச்சாலை, சில நீதிமன்ற கட்டமைப்பினுள், சில ஊடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் நிழல்கள் காணப்படுகின்றன. அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் உள்ளனர். சமூகம் முழுவதும் ஒரு புற்றுநோயைப் போல பரவியுள்ள நேர்மை காணப்படுகிறது. கடந்த அரசாங்கம் இதற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளாததால் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு எதிராக அரசாங்கம் என்ற ரீதியில் போராடுகின்றோம். இதனை இலகுவான விடயமாக நினைக்க வேண்டாம். பாதாள உலக செயற்பாடுகள், குற்றவியல் செயற்பாடுகள், போதைப்பொருள் கடத்தல் இவற்றை ஓரிரவில் நிறுத்திவிட முடியும் என நினைக்க வேண்டாம். அந்த அளவிற்கு வியாபித்துள்ளது. இதேவேளை நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றச்செயல்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று கருத்து தெரிவித்தார். அரசாங்கம் ஊக்குவிக்கும் குற்றவியல் குழுக்களுக்கும் அவர்களுக்கு எதிரான குழுக்களுக்கும் இடையே பிரச்சினை எழுந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் தெரிவித்திருந்தனர். எனினும் தற்போது அவர்களினுடைய சத்தத்தை காணவில்லை. துப்பாக்கி பிரயோக சத்தங்களை நிறுத்துவதாக கூறினார்கள். எங்கே அவர்கள்? அவற்றை தடுக்கக்கூடிய ஒருவர் இருந்தால் அந்த அரசாங்கம் மற்றும் அந்த அமைச்சர் மூலம் அதனை ஆரம்பித்திருக்கலாம். எனவே அரசாங்கத்தால் வளர்க்கப்பட்டு, அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு, அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படும் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குழுக்கள் நாட்டில் இயங்கி வருவதை நாம் தெளிவாக இன்று காண்கின்றோம். அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்படும் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களுக்கும் அவ்வாறு ஒழுங்கமைக்கப்படாத குற்றவாளிகளுக்கும் இடையிலான பிரச்சினையே தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனை அரசாங்கத்தினால் மாத்திரமே தடுத்து நிறுத்த முடியும். இதேவேளை கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று வெளியிட்ட அறிக்கையினை ஒத்த அறிக்கை ஒன்றை கட்சியின் பொதுச் செயலாளர் நேற்று வெளியிட்டுள்ளார். பொதுச் செயலாளரின் அறிக்கைக்கு ஆளும் தரப்பினர் இன்று பதிலளித்தனர். 2005 முதல் 2015 வரையிலான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலப்பகுதி நாட்டில் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராகவும் போதைப் பொருட்களுக்கு எதிராக பாரிய போராட்டம் நடந்த காலப்பகுதியாகும். அந்த காலப்பகுதியில் பாதாள உலக தலைவர்களும் போதைப் பொருள் கடத்தல் தலைவர்கள் பலர் நாட்டை விட்டு ஓடியிருந்தனர். வேறு நாடுகளில் ஒளிந்து கொண்டு கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். 2015ஆம் ஆண்டுக்குள் பாதாள உலக செயற்பாடுகள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. 2015-2019 ஆண்டு கால பகுதியில் பாதாள உலக செயற்பாடுகள் மீள எழுச்சி பெற ஆரம்பித்தன. அத்தகைய எழுச்சிக்கு பின்னர் 2019 ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் பாதாள உலக செயற்பாடுகளும் போதைப்பொருள் கடத்தல்களும் மீண்டும் ஒடுக்கப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது இந்த நாட்டில் ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கி, அவர் உருவாக்கிய பிரச்சனையை தீர்த்து தானும் ஒரு ஹீரோவாக மாற விரும்புவதை நாம் காண்கின்றோம். அவர் அதிகளவான போதைப் பொருட்களை நாட்டுக்குள் நுழைய அனுமதித்து நாட்டில் முன்பு இல்லாத ஒரு போதைப்பொருள் பேரழிவை உருவாக்க முயற்சிக்கின்றாரா என்ற கேள்வி எமக்கு காணப்படுகிறது. இவர் பாபா, இவருக்கு தெரியாது போதைப் பொருள் எவ்வாறு கொண்டு வரப்பட்டது, அவருடைய அரசியல் தலைவர்கள் எவ்வாறு இதற்கு உதவி செய்தனர் இல்லையா? தங்காலை ஹம்பாந்தோட்டையில் மாத்திரம் ஏன் ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலைகள் கண்டறியப்பட்டன? அவர் பாபா, அவருக்கு தெரியாது. அனுரகுமார சகோதரர் வந்த பின்னர் தான் அவருக்கு தெரியும். ஜனாதிபதி வந்ததன் பின்னர் தான் இலங்கையில் போதைப் பொருள் உருவாகியது என்று தெரியும். மிகப்பெரிய பேரழிவில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு உதவி செய்து நாட்டை மீட்டெடுக்காமல் நாங்கள் வந்த பின்னர் நாட்டில் போதைப்பொருள் பிரச்சனை வந்ததாக தற்போது கூறுகின்றார்கள். இவற்றுக்கு சிரிப்பதற்கு இடமில்லை. ஆகவே சாகர் அவர்களுக்கு கூற வேண்டும், தூக்கத்தில் இருந்து எழுந்தது போன்று அரசியல் தர்க்கங்களை ஏற்படுத்த தயாராக வேண்டாம். இந்த நாட்டுக்கு போதைப்பொருள் எப்போது வந்தது? அந்த அழிவை ஏற்படுத்தியது யார்? அந்த அழிவு தொடர்பில் கண்களை திறந்து பார்க்காத அரசியல்வாதிகள் யார்?
யாருடைய வீட்டுக்குள் இவர்கள் இருந்தார்கள், எந்த அரசியல் கட்சியில் இவர்கள் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள், எந்த அரசியல் கட்சியில் தலைவர்களின் தோள்களில் இவர்கள் கை போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். நாமல் பேபியின் தோளில் கை போடாத குற்றவாளி ஒருவரை தேடித்தர சொல்லுங்கள் பார்ப்போம். இதனை சரியாக கூறுவதென்றால் கிசா கோத்தமியிடம் வீட்டிலிருந்து கடுகின் மீதையொன்றை தேடிக்கொண்டு வருமாறு கூறியதை போன்றது. அனைவரும் பேபியின் தோளில் கை போட்டுக் கொண்டிருந்தவர்கள். போதைப் பொருள் கொண்டு வந்தவருக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்கினாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது என்பதல்ல. ஒரு குற்றவாளியை பிடித்தால் அவருடன் இவர் நிழற்படம் எடுத்திருக்கின்றார், அதுவே பிரச்சினை.